அன்பார்ந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி எண்களை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு. இன்றைக்கி 2025 ஆரம்பம் ஆயிடுச்சு. அதாவது 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டங்களில் எல்லாருமே வண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப பேர் ஐடியா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது 2 வீலராக இருந்தாலும் சரி அல்லது 4 வீலராக இருந்தாலும் சரி, நம்ம இந்த 2025 மாடலை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு போன வருஷம் எடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம இந்த வருஷம் எடுத்துக்கலாம், மாடல் நல்லா இருக்குது அப்படின்லாம் ரொம்ப பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ வரக்கூடிய இந்த 2025 இந்த மாடலில் இருக்கக்கூடிய வண்டிகளை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்களை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ எப்படி சார் இந்த எண்களை நம்ம தேர்வு செய்வது? ஒரு 2 வீலராக இருக்கட்டும் அல்லது 4 வீலராக இருக்கட்டும், எந்த எண் இதாக இருந்தாலும், அதாவது எந்த வண்டியாக இருந்தாலும் அந்த வண்டியில் வரக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நம்பர்களை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நம்பர்கள் நம்மளுக்கு பேசுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் பேரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்க பேர் அங்கே பேசும். அப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த முதல் ஓனர் யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆகுதோ அவருக்கு முதல் ஓனராக அங்கே பேசும். இதுவே இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக அவர்களுடைய குழந்தையாக இருக்கட்டும், அடுத்து வேறு யாராவதாக இருந்தாலும், ஓட்டக்கூடியவராக இருந்தாலும், இப்போ பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார் டிரைவரை வச்சு தான் அவங்க ஓட்டுவாங்க. அப்போ ஓட்டக்கூடிய நபர் அங்கே இரண்டாவது ஓனராக அங்கே பேசும். அப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த நபர் முதல் ஓனராக அங்கே பேசும். இப்போ நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து இந்த எண்களை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். இப்போ ஆரம்பத்தில் இருந்து, அதாவது டிஎன் முதற்கொண்டு ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கும், சார் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இதை நாங்கள் எப்படி நம்ம கரெக்டான ஒரு பாதைக்கு நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவசியம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வின்றது கரெக்டு. அப்போ நம்மளுடைய அனுபவத்தை நம்ம முதல்ல எடுக்கணும். அதாவது டிஎன் முதற்கொண்டு கடைசியாக வரக்கூடிய அந்த 4 டிஜிட்டல் நம்பரையும் நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் டோட்டலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி எடுக்கக்கூடாது. அதாவது டிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஊரில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே டிஎன் வரும். அடுத்து வரக்கூடிய சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது பேசும். அதற்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த அதாவது சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரியலும் எல்லோருக்குமே, அதாவது 10,000 பேர்த்துக்கு ஒரே சீரியல் தான் அங்கே வரும். அப்போ இந்த எல்லாமே பேசுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசக்கூடாது. அப்போ கடைசியாக வரக்கூடிய 4 நம்பர்களை நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த 4 நம்பர்கள் யாருக்கு வருகிறதோ அந்த 4 நம்பரையும் நம்ம கூட்டி எடுக்கும்போது, அதாவது 4 நம்பரையும் இப்போ 20, 28 அப்படின்ற நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்றது 2 + 28 அப்படின்றது அது 10, 2, 8, 10. அப்போ டோட்டல் 12 வந்துடும். அப்போ இந்த 12ஆம் நம்பர் தான் நமக்கு பேசும். அப்போ 20, 29 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு போயிடும். அப்போ 20, 28 ஒரு ஆளுக்கு தான் அங்கே வரும். 20, 29 அப்படின்னு அடுத்தவங்களுக்கு போயிடும். அப்போ அந்த நம்பர்கள் தான் நமக்கு பேசும். அப்போ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அந்த நம்பர் நமக்கு பேசும். அப்போ இந்த நம்பர்களை நம்ம எப்படி தேர்வு செய்வது? இப்போ 20 அப்படின்ற நம்பர் முதல் ஓனர் நம்ம சொல்கிறோம். அதை நம்ம எப்படி நம்ம தேர்வு செய்வது என்பதை ரொம்ப பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அது உங்களுடைய ஜாதகம் தான் அதற்கு பதிலளிக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு வரக்கூடிய எண்களாக நாம் கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு நம்பர்களாக நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த நம்பர்களை நாம் எடுத்து அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போ முதல்ல வரக்கூடிய இந்த நம்பர் 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல நம்பர், 28 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பில்லை. அப்போ முதல் ஓனருக்கு எப்படி இருக்கும், இரண்டாவது ஓனருக்கு எப்படி இருக்கும், டோட்டல் வந்த பிறகு எப்படி இருக்கும், இந்த வண்டி நம்ம கைக்கு வந்த பிறகு எப்படி இருக்கும் என்பதை நாம் முதல்ல ஆய்வுக்கு எடுக்க வேண்டும். சரிங்களா? இப்போ ஆரம்பத்திலேருந்து டோட்டல் அப்படின்றத எடுக்கக்கூடாது அப்படின்றதா எங்களுடைய கான்செப்ட். அப்போ எந்த நம்பர்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பர்களை எடுத்து இந்த வண்டி வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது என்பதை நாம் தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம்.
அப்போ ஒரு வண்டி நம்ம கையில் வாங்கி வச்சுருக்கோம்னா அந்த வண்டியோட நம்பர் என்ன நம்பர், இந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத அனுபவ ரீதியாக அனுபவமாகவே நீங்கள் எடுத்திருக்கலாம். அதன் பிறகுதான் நீங்கள் நம்பர்களாக நம்ம வந்து சொல்லக்கூடிய எண்களை நீங்கள் பயன்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகலாம். இல்லை சார் எனக்கு ஏதோ ஒரு வண்டி நம்பர் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறோம் ஒரு 2 வீலர் எடுக்கிறது. இதுவே காராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 5 to 10, 15, அதாவது அதுக்கு மேலே நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம். 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம், 15, 20, அதுக்கு மேலே நம்ம எவ்வளவு கொடுத்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்களை நாம் தேர்வு செய்து எடுப்பது தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இவ்வளவு பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்கள், அதாவது இந்த வண்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த வண்டி நம்ம கைக்கு வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்கணும். இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம ஒரு 2 வீலர் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த 2 வீலர் 1 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கக்கூடிய 2 வீலரை நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அது நமக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும். அதுவே சரியில்லாத எண்களாக வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த நம்பர் வந்த பிறகு அந்த வண்டி நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தேவையில்லாத விரயத்தை கொடுக்கக்கூடும். அடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உள்ளே இருக்கும். அப்போ ஒரு 2 வீலருக்கே இந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே காராக இருந்தால் 5 லட்சம் 10 லட்சம் நம்ம போட்டு எடுக்கிறோம். அந்த 5 லட்சம் 10 லட்சமாக இருந்தாலும் அதற்கு நம்மளுக்கு தேவையான நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்து அதை நாம் கேட்டு வாங்கி அதை பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போகலாம். இல்லை சார் ஏதோ ஒரு நம்பர் வரட்டும் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்கிறாங்க. அது மாதிரி செய்வதனால் ஒரு வண்டி வாங்கின பிறகு அதற்கு உண்டான பலன்களை தெரிந்த பிறகு அவர்கள் அந்த வண்டி கையில் இருக்கும் போதெல்லாம் அதை நினச்சி அதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் புது வண்டி எடுக்கக்கூடியவங்க முன்னாடியே நீங்கள் கேட்டு நம்பர்களை வாங்கி அதன் பிறகு வண்டி எடுக்கிறதுக்கு தயாராகுங்க. வண்டி எடுத்த பிறகு எனக்கு இந்த வண்டிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்றத கேட்டு உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வர வேண்டாம் என்பதுக்கு தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வண்டி வாகனங்கள் நம்ம எடுக்கணும். அடுத்த 2025 ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருடம் நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வாகனத்தை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வீடியோவை போகிறோம். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 2 வீலருக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அதாவது 2 வீலர், கார், 4 வீலர் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நம்பர்களை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் அடுத்து உங்களுடைய செல்போன் எண்களாக இருந்தால் அதையும் நீங்கள் சரியாக பார்த்து அதையும் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து எடுக்கக்கூடிய எண்கள் அது உங்களுக்கு பேசும். இப்படி எண்களை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வரக்கூடிய 2025 அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதற்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.